பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் மூலமாய் செய்யப்படுகிற அற்புதங்களையும் பிரசங்கப்படுகிற வார்த்தைகளையும் ஜனங்கள் கண்டு ஏராளமாய் அவரை பின்பற்றினார்கள். அதோடு கூட இன்னொரு கூட்டமும் அவரை பின்பற்றிய போனது. அவர்கள் யார்? வேதபாதகர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களுமே. இவருடைய வேலை என்ன? இயேசு செய்கிற அற்புதங்களை அடையாளங்களை கண்டு அவரை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அவர் பேசுகிற வார்த்தைகளை எதிர்த்து கேள்வி கேட்டு கொண்டு அவரை குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி வருகிற பொழுதுதான் 12ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அவர் பயிர் வழி நடந்து போகையிலே சீசர்கள் கதிரை கொய்து சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அதை பார்த்து ஓய்வு நாளில் சீசர்கள் கதிர்களை கொய்து சாப்பிடலாமா என்று கேட்கிறார். அடுத்த ஒரு ஜெபாலயத்தில் பிரவேசிக்கிற பொழுது சூமின கையுடைய ஒரு மனிதனை கண்டு அவனை சொஸ்தமாக்குகிறார். அப்பொழுது நீ ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கலாமா என்று சொல்லி அவரை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியங்களை ஆண்டவர் கோட் பண்ணுகிறார். இயேசுவை பிதா அனுப்பி தம்முடைய ஆவி அவர் மேல் அமர பண்ணி என்ன காரியத்தை மனுக்குலத்துக்காய் செய்வார் என்ற காரியங்களை இயேசு விளக்கி கூறுகிறார். அப்படி சொல்லப்பட்ட வசனம் தான் 19-20 வசனத்திலே அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியிலே கேட்க மாட்டான், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரை நெறிந்த நாடலை புரியாமலும் மங்கிரிகிற திரையை அணைக்க மாட்டார் என்று சொல்லி, அப்படி என்றால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்தை வீதியில ஒருவரும் கேட்க மாட்டான். ஆனால் அவர் என்ன செய்வாராம்? நாம் இன்னொரு மொழியாக்க சொல்கிறது நியாயம் என்ற வார்த்தையிலே நீதியை வெற்றி பெற செய்கிற வரை. அப்படி என்றால் இயேசுவை பிதா நமக்காய் தந்து நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கிறிஸ்து மூலமாய் அருள் இருக்கிறார். நீங்களும் நானும் தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறோம். இயேசுவே நம்முடைய நீதியாகவே இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் எப்படிப்பட்ட வெற்றி என்று சொல்லுகிறார் என்றால் நெறிந்த நாணலையும் மங்கியத்திரையும் அணைக்க மாட்டோம். அப்படி என்றால் வாழ்க்கையிலே நாம் தடுமாற்றத்தோடு வாழ்க்கையிலே சோர்ந்து போய் மங்கி எறிகிற நிலையிலே நாம் இருந்தாலும் வேதனையோடு கலக்கத்தோடு காலங்களை கடத்தி கொண்டிருந்தாலும் பிதா என்ன செய்வாராம்? குமாரன் மூலமாய் அவருடைய நீதி நமக்கு கொடுத்ததுனாலே அந்த நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற செய்வார். அப்படி என்றால் அவருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி இந்த பூமியிலே நிறைவாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி செய்வார். ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். நம்மளை அழைத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீதியை எங்கள் மூலமா வெற்றி பெற செய்து உங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை தந்து உங்களுடைய பிள்ளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.